வைக்கிறது எலி பறப்பது என்ன, குயில் நடப்பது என்ன? இதெல்லாம் என்ன மலம் தெரியுமா? இதான் இந்திரவனம். இந்திரவனம் சேர்பேட் பக்கம் இருக்கிற இந்திரவனம். இந்திரவனம். ஓஹோ, இது என்ன தெரியுமா? முந்திரி தோட்டம். ஆமா, இது பாருடா. என்ன இது? என்ன மலம் தெரியுமா? இதுதான் வந்து சாமந்தி. என்னங்க ஜாலியா அடிப்பாங்க ஒண்ணு. சாமந்தி மலர்கள். சாமந்தி மலர். ஆமாடா. வாயில வரலாம். வராதடா உங்களுக்கு. ஏமா பூஜை கோகுது பாருங்க. ஏண்டி என்னம்மா பூஜா இந்த மலர்களை பார்க்கப்படுது. இந்த எடுத்துக்கிட்டு போவதற்கு மனதே வரவில்லை. தந்தை என்ன கண்டு உரைத்தார்? பூஜை செய்வதற்கு மலர்களை கொண்டு வர வேண்டும் என்று உரைத்தார். ஆமாம், சந்தோஷமாக செல்லுங்க. போகலாமே. செந்தூர பூ துண்டத்துக்கு போய் மல்லிப்பூ முள்ளெல்லாம் மல்லிப்பூ மட்டும் மல்லிப்பூ வெள்ளையா இருக்கும். ஏண்டா சீக்கிரம் வரையா? இருமா, அப்பதானே போறான். சும்மா சின்ன போட்டு சீக்கிரமா வாடா. மல்லிப்பூ சுத்தமா போறடா. இருமா, மல்லிப்பூ எங்க போறானே? மல்லிப்பூ கட்டிச்சு. திணிவெளியிலே நமது ஐயா சிகமானி ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக எழிலரசன் அவர்களை பாராட்டி ₹100 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துள்ளோம். நமது கிராம சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா பெருமாள் அவர்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தை பாராட்டி ₹200 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துள்ளோம். மொத்தம் மல்லி பச்சாங்க. நீ பச்சதெல்லாம் வந்து பெண் மல்லி, ஆண் மல்லி தொகுது பாரு.
பாருடா நான் உட்காந்துக்கிறேங்க அம்மா தலையில கட்டு வெள்ளை முடியா ஒண்ணு எடுத்துட்டு வரான் எல்லாம் ஆட்டு மாவுல சட்டாச்சி துருவா தானே வச்சுக்கிறான் ஒரு 10 ரூபா டை வச்சான்னா மட்டும் வெள்ள வரும்போது வாங்க அடிச்சுட்டு போக வேண்டியதானே நீ நான் வர அடிச்சு வருவோம் அடுத்த மலை கூட போகலாம் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த கள்ளிக்காட்டை அழித்து அந்த கள்ளிக்காட்டில் தோன்றி அமரப்பட்டவர் கோபத்தில் உன் நாட்டை அழித்து நாட்டு மக்களை அழித்து எடுத்து வைத்து விட்டார். அப்படி என்றால் அந்த கோபத்திற்கு நான் ஆளாகக்கூடாது. ஏன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் ஒரு ஆலயத்தை கட்டி அஷ்டபதன மகா குமேஷன் சொல்லக்கூடிய ஆலய திருப்பணி செய்து அது மட்டும் இல்லாமல் வன்னிய கருகாலி மரத்தை கொண்டு வந்து வாய்ப்படி அமைக்க வேண்டும் என்று உணர்ந்து விட்டார்கள். நான் என்னதான் செய்வேன்? ஏன் வாழ்விலே விதிவிளையாடி விட்டது எனக்கு தெரியுங்க. உலகத்தில் ஆமாங்க வன்னி மரம் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும். வன்னி மரம் எங்க இருக்கு உலகத்தில்? ஆமா. டேய் எங்கடா இருக்கு? வானவராயன் கோட்டை தெரியலாம். வானவராயன் கோட்டை அங்க ஆட்சி புரிவார் பாரு வள்ளுவராயன். வானவராயன் கோட்டை ஆட்சி புரிவார் வள்ளுவராயன். அவங்க மொத்தம் தான் இருக்குது அந்த வன்னிய மரம். அப்படி என்றால் விரைந்து சென்று அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து ஆலயத்தின் முன்னாக வைத்து அவனுக்கு பணி செய்வேன். இன்னுயிர் தந்து இனவானம் காத்தே மன்னியர் குல சிங்கங்களே எண்ணிய செயலை எண்ணியபடியே நடத்தி முடிக்கும் தங்கங்களே. இதயமுள்ளவர் இருக்கும் மறையில் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரையில் புகழும் மறையாது. இதயமுள்ளவர் இருக்கும் வரையில் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரையில் உங்கள் பெயரும் மறையாது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல. உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல. உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. வன்னியர் மட்டும் வாழ்ந்திட அல்ல அனைவருக்கும் பயன் தருவது. 108 ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது. எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது. ஐயா ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தின் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது. கண்ணியமிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உங்கள் உடல் பொருள் சொந்தம் உயிரையும் தந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. கண்ணியமிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உங்கள் உடல் பொருள் சொந்தம் உயிரையும் தந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. 3% மட்டுமே ஒதுக்கி முழுவதும் சுரண்டிய கூட்டத்தில் முதுகை எலும்பை உடைத்து எறிந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. தன்மானம் காத்தேன் தன்மானம் காத்தேன் உங்கள் தியாகம் தெரியாது. தியாகம் தானே வன்னியர் மக்களை நாடாளும் படியாய் செய்தது.
ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம். எங்கள் தளபதி மாவீரனி குரு சிறிய முறையில் அணிதிரள்வோம். இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம். தடுத்தே வைத்தே தியாகத்தை இன்றி ஏற்றே சூழ்முறைப்போம். ஒடுக்கி வைத்தே மக்களை உயர்த்தே உங்களை போலவே போரிடுவோம். விடுதலைக்கு எதிராய் எவர் வரினும் அவர் தலையை பகர்ந்து முன்னேறுவோம். வீர வணக்கம் செய்து வன்னியர் விடியலை தேடிய போரிடுவோம். இதயமுள்ளவர் இருக்கும் வரையில் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரையும் ஐயாவின் பெயரும் மறையாது. மாவீரன் முறிவின் புகழும் மறையாது. இங்கே இந்த நிகழ்விலே சிவமணி அண்ணா அந்த அன்புள்ளங்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை வெளியிற்கு தென்படவில்லை, வழியும் தெரியவில்லை. எப்படிதான் அந்த வளவராயன் கோட்டைக்கு செல்வேன், அந்த வண்டியை கரியாலை மரத்தில் எப்படி கொண்டு வருவது ஒன்றுமே புரியவில்லை. என் மனைக்கிளை பெறப்பட்ட துன்பம் நேர வேண்டுமா இறைவா? கோதனைத்தானா எனக்கு வேதனைத்தானா? தண்ணீர் தாக விடுக்கிறது, பசிக்கு தாக விடவில்லை. இறைவா, ஆண்டவா, இறைவா, ஆண்டவா. தந்தையோ நேரமாகுது என்று உழைப்பாரு. மலர்களை பறிக்க வேண்டும், பூஜைக்கு உண்டான பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று என்ன தெரியவில்லையே. என்னாச்சு ஏதாச்சோ அடைந்து வாழ்ந்த ஆடவர் பழிந்து விட்டமா? என்னாச்சு? தண்ணீருடைய தாயத்தை தீர்த்து மனமார்ந்த நன்றி. வந்திருக்கிறாய், பார்த்து வரக்கூடாதா? மடங்கு விடுத்துட்டீங்க. உயிருக்கு எப்படியாவது ஏதாவது
சந்தோஷம். என்ன செய்வது? அந்த இறைவன் தான் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆமா. என் உயிரை மீட்பதற்காக. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நான் ஆமாம் வந்தேன். இப்பதான் புறப்படுகிறேன். என்னங்க உயிரே காப்பாத்தி இருக்கிறேன் வந்தீங்க, ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே போறேன்னு சொல்லிட்டு போறீங்களே, முறையா இது? ஏங்க ஒரு நன்றி கூட சொல்ல தெரியாது உங்களுக்கு? நன்றிதான் சொல்லிட்டு நீங்க படிச்சவங்களா? படித்திருக்கிறேன், ஓஹோ. பண்பு தெரிந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா என்னங்க நான் இருந்து படுதா உன்னை நான் தானே காப்பாற்றினேன். ஆமா. ஆகையா என்னுடைய மனதில் ஒரு ஆசைங்க. உங்கள் மனதில் ஆசையா? ஆமா. என்ன ஆசை? என்ன தெரியுமா? என்ன ஆசை? இது நாள் வரை நான் எந்த ஒரு ஆண்கள் முகத்தை பார்த்ததே இல்ல. அப்படியா? என் தந்தையுடைய முகத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். ஆகினால் ஆகையா உங்களை பார்த்த உடனே உங்கள் மீது எனக்கு காக்கா. இரவில் எங்க பாருங்க காக்கா. காக்கா இல்லைங்க, காதல காதல காதலியா. பார்த்தவுடனே காதலா? நான் யார் என்று தெரியாது, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, அப்புறம் காதலா? எனக்கு காதல் என்பது அறவே பிடிக்காது. என்னங்க இத பாருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. நான் இதுவெளியிலே யாருங்க? நமது கிராம சேர்ந்த மணி பரிமளா அந்த குடும்பத்தின் சார்பாக பாடிய வன்னிய பாடல் பாடியதற்காக ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்னங்க இத பாருங்க, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. முன்னில பின்னழகு, முதுகில் மச்ச ரேகை, தோளில் துளசி மாலை, தொப்புளில் அமர்ந்த கலசம், பல்லில் பறித்த விலை, பாதத்தில் செந்தாமரை, ஆனால் அழகு மன்ன அர்ஜுன மகாராஜரை விட அழகாக இருக்கீங்க. வாழ்ந்தா உங்களோடு தான் நான் வாழ வேண்டும். அது என்னால் முடியாது. எனக்காக என் இதயம் திறந்திருக்கிறது. கட்டி பிடிக்க வேண்டாம், முத்தத்தை கொடுக்க வேண்டாம். ஒரு பெண்ணா பிறந்த அச்சவரம் ஞானம் பறிப்பென்று சொல்லக்குள் நான் எல்லாமே என்கிட்ட இருக்குது.
இருக்குது. எது இருக்கு? பைப்பு. அதற்கு மாறாக இப்படி விருப்பம் இல்லாமல் தொழுகிறாய், இது முறைதானா? என்னங்க என்னங்க உங்களை பார்த்துட்டு எனக்கு காதல் வந்துருச்சு. என் ஆசையை நீங்க தான் நிறைவேற்ற வேண்டும். இருவர் மனதில் ஏற்பட்டால்தான் அது காதல். ஒரு நிலையாக ஏற்பட்டால் அது காதல் கிடையாது. ஏங்க அக்கா, என்னக்கா நான் அழகா இல்லையா? ஏமா இவத்து மாதிரி மகமா தாயா நான் அழகா இல்ல? இல்ல நான் அப்படி எப்படிமா கிடக்குறேன்? என்ன ஒரு பெண்ணை அப்படி வெக்கத்தை விட்டுட்டு கட்டி பிடிச்சி முட்டை போடுறாங்க. ஆம்பளை முறிக்கு பொம்மை நான் தான் முறிக்கு ஆம்பளை முறிக்கூடாது. எனக்கு அறவே பிடிக்கல. எனக்கு பிடிக்குது. ஏங்க உங்களுக்கு பிடிக்குது, நான் எப்படிங்க திருமணம் செய்ய முடியும்? கழுத்தில் தான் தாலி கட்டணும். இதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும். இப்ப கரை பிள்ளைங்களை கேட்டு பாரு. நான் ரெடின்னு உனக்கு தெரியாதா? என்னடா எனக்கு வயசு ஆயிடும். முடியாது. இதே இடத்துல உயிர் பிறந்த நாள் முதலாக தந்தனுடைய முகத்தை தவிர ஏறு எந்த ஒரு ஆண்டு முகத்திலும் பார்த்தது கிடைக்காது. எனக்கு நீங்க கிடைக்கவில்லை என்றால் இனி நான் யாருக்கு கிடைக்க மாட்டேன். இத பாருங்க, உங்களை பார்த்ததே போதுங்க. இனி என் வாழ்நாள்ல எந்த ஒரு ஆண்மகனை நான் பார்க்க கூடாது. உனக்காக நான் உயிரையே விட போகிறேன். எனக்காக உயிரை விடக்கூடிய நிலைமையில் இங்க இருக்கிறீர்கள். என் மீது அந்த அளவுக்கு அன்பு காதல் இருந்தாலும் இந்த காதலை ஏற்றக்கூடிய சூழல் நான் கிடையாது. ஏன் சாமியில போயிட்டேன்? இப்ப நான் பக்த நிலையில் இருக்கின்றேன். பக்தியா? ஆமா, பக்தி இருந்தானுங்க. என் தாய்க்கு ஒரு ஆலயத்தை கட்டி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்து வன்னிய கரிகாலி மரத்தை கொண்டு வந்து வாய்ப்படி அமைக்க வேண்டுமா? அப்படி செய்தால்தான் என் தாயகப்பட்ட மனம் பூர்த்தி அடையும். என் நாட்டு மக்கள் செல்வ செழிப்போடு இருப்பார்கள். ஆகினால்தான் அந்த வானவராயல் கோட்டையில் தான் அந்த வன்னிய கரிகாலி மரம் இருக்கிறது என்று அறிந்தேன். ஆகினால் தான் தேடிக்கொண்டு வருகிறேன். எனக்கு வழியும் தெரியவில்லை. அந்த கோட்டை எங்க இருக்குது என்றே புரியல. நீ கோட்டை பிடிச்சிட்ட. எனக்கு புரியலையே. புரியல. நான் யார் தெரியுமா? நான் யாருடைய மகள் தெரியுமா? யாருடைய மகள்? இத பாருங்க, அந்த வானவராயன் கோட்டையை ஆளக்கூடியவர் யார்? என்னுடைய தந்தை வல்லவராயனுடைய மகள். என் பெயர் தான் அருணாட்சிங்க. என்ன? அந்த வானவராயன் கோட்டை அனுமதிக்கூடிய வல்லவராயனுடைய மகள் நீ புடிச்சிட்ட? அருணாட்சியா? புடிச்சிட்டீங்க நீங்க. அப்படி யாரமா புடிச்சு விட்டாங்க கொட்டையை. அப்படி என்றால் இப்போது புறப்படுங்கள். அந்த வன்னிய கரிகாலி மரத்தை கொண்டு சென்று ஆலயத்தை கட்டி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்து அந்த வாயற்படி அமைக்க வேண்டும். அப்படி வாயற்படி அமைத்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிறகுதான் அந்த ஆலயத்தில் தான் நாம் இருவருக்கும் திருமணம். அதுவரை திருமணமே கிடையாது. இருவரும் பக்தி நிலையில் தான் இருக்கிறோம். உங்க ஐயா கல்யாணம் பண்ணி மாட்டேங்கிறாரு. ஏண்டா பூமி, உன்னை தேடி ஒரு பெண்ணு வந்தா நீ என்னடா செய்வேன்? கண்ணூர் ஒரு கேள்வி கூட வர மாட்டேன். பார்த்தா எப்படி பச்சை மகத்தை கேள்வி அங்க போக வேண்டியதா? அது போட்டு ஒரு நாள் தாய்க்கு சமண்டா பாட்டிலாம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா பாயா போட்டு பசு வாயில போடணுமா? யூடியூப்ல உங்க பாட்டி பாத்துன்னு தான் இருப்பாங்க. தாத்தக்காரன் விட்டு போயிட்டான். அவங்க அடுக்குதுங்க. அதுதான் நான் பாத்து நாட்டுல அடக்குமா இதெல்லாம்? இல்ல இவ்வளவு அதிர்ஷ்டசாலி வந்து இப்ப போய் நான் கோயில் காட்டணும் கும்பாபிஷேகமானியோ போய் இருக்கிற வேலை கல்யாணம் பண்ணிட்டு புல் குட்டி கொத்துன்னு போயா பாக்க நேரம் நானும் அந்த 2 சால் ஓட்டிட்டு ஏன் தன்னிடத்தில் நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். என் நாட்டு மக்களை பசி இல்லாமல் சீர சிறப்போடு கட்டி காப்பாற்ற வேண்டும். அதனால்தான் அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இவங்க சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க? எங்க அம்மா கூட சொன்னாங்க. எங்க அம்மா கூட சொன்னாங்க, பையா சாப்பிடாதடா, தண்ணி சாப்பிடாதடா. ஆமா, கோயிலுக்கிட்டு போனாங்க சங்கம் பக்கத்துல கூட்டுமே கவுரு கட்டிச்சுதான். 3000 ரூபாய் வண்டி வாடகை அங்கேயே சத்தி பார்க்கத்தானுங்க வாங்கினாங்க. நான் என்ன பண்றது, நம்மளால முடியல. ராவுல ஆட்ட ஆடுறோமே. ஆமா, கஷ்டமா இருக்குது. ராவுல கண்ட தேவடா பசங்க ஒரு வாரம் சரியா இருந்தா ஒரு வாரம் கழிச்சு வர ஆரம்பிச்சேன். கண்ட தேவடா பசங்க சும்மா சின்னுறாங்க. முன்னாடி வரம் போறவங்க மொத்த பேர் வச்சிருந்தா உடம்பு என்னத்துக்கு இப்படி இருந்து ஆள் ஒல்லியா வர போட்டுக்கான வரேன். அதனால சத்தி வாக்கு வாங்கினாங்க. ஒரு வாரம் பொறுத்து பார்த்தேன்.
ரெண்டாவது வாரம் என்ன மன பண்ண கட்டுப்படுத்த முடியல முடியல. அதனால கவுரு அவுத்து போட்டா, அம்மா தாயே அங்கலம்மா நான் பண்ணது தப்பு தான் அம்மா, என்ன மஞ்சிரி தாயே, இந்த சத்திவாக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், ஆபீஸ் வாங்கிடுறேன் அப்படின்ட்டு இங்கிருந்தே கையெழுத்து போட்டு இறங்கிட்டான். அந்த மாதிரி சத்தியெல்லாம் வந்து சங்கர பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஒரு தாயத்து காட்டுங்கிற இது. ஓ இது வந்து இது வேறம்மா. அது சத்தியத்தை உயிர் கொடுத்தாவது காப்பாத்துறேன். அது இல்லம்மா, வேண்டாம். இது வேறம்மா. அது சொல்லம்மா, சொல்றம்மா. நீங்க சத்தியம்னா நீங்க சத்தியத்தை கட்டுப்பட்டு யாரு இருக்கிறாங்க சொல்லு. ஏங்க நாங்களும் வாயிரமாடா. ஓ நீ வாயும்மா, எங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படின்னா. ஓஹோ சரி எப்படியோ நீங்க பாருங்க. சத்தியெல்லாம் தூக்கி போச்சா பொண்ணு வர ஐயாவுக்கு நம்மளும் ஒரு மனுஷன் மாதிரி ஏய் வேணா போ, நான் பாத்துக்கிறேன். ஏய், யார்றா அவன்? இருமனமும் ஒன்று சேர்ந்து விட்டது. இருந்தாலும் இந்த நிலையில் நாங்கள் இருவரும் பக்தி நிலையில் தான் இருக்கிறோம். என்னங்க அப்படி என்றா நீங்க அம்மனுடைய ஆலயம் கட்ட வேண்டுமாக, கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் உனக்கு உறுதுணையா நான் இருக்கிறேங்க. அப்படியா? ஆமாங்க. மிக்க மகிழ்ச்சி. அந்த வள்ளிய கரிகாலி மரத்தை கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வேண்டும் என்றால் நீதான் உதவி செய்யணும். நான் உதவி செய்கிறேன். கொண்டு வாமா வாயாடா உண்டு. கொண்டு வா கொண்டு வா. ஆமா கொண்டு வந்து கைகள் மற்ற புதாச்சகா பண்ணலாமே. ஏய், வள்ளிய கரிகாலி மரம். என்னங்க அந்த கருங்காலி மரம் நமக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? நீங்க தனிமையில போக போகிறாய். ஆமா, முடியாதுங்க உன்னால. தனிமையில் சென்று எடுத்து வர போறோம். அதெல்லாம் இத பாருங்க 3 வாயிற்படி இருக்கிறது. ஆமா அந்த வன்னிய கரிகாலி மரத்தை எடுக்க வேண்டுமானால் 3 வாயிற்படி கடந்துதான் செல்ல வேண்டும். கடந்து சென்றால் தான் வண்டிய மரத்தை எடுக்க முடியும். என்ன கடந்து போய் முடியாது. என்ன தெரியுமா? என்ன முதல்ல நடுவுடு, ரெண்டாவது பெட்ரூம், மூணாவது பாத்ரூம். அடிக்கிறேன். எப்படி பாத்ரூமா பெட்ரூமா நடுவுடா. என்னங்க அந்த வாயிற்படியை கடந்து எளிமையில் சென்று எடுத்து வர சாதாரணமாக கடக்க முடியாதுங்க. ஏன்? ஒவ்வொரு வாயிற்படிக்கும் ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் காவலாக. காவலாக. அது மட்டும் கிடையாது, 3 இடத்துல 3 பொருள் இருக்குது. என்ன பொருள்? வாட்டர் கிளாஸ். டேய் 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 குடி 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 போன வருஷமா தான் உயிர் எடுத்தீங்க. அப்படி என்றால் அந்த 3 வாயிற்படி 3 காவல் இருக்கிறதா? காவல்கள் இருக்குது. யார் யார் காவல் இங்க இருக்கிறது? பாருங்க, முதல் வாயில்படி யார் தெரியுமா காவலாக இருக்கிறார்? யார் இருப்பது? ஐயனாரப்பன். ஆமாங்க முதல் வாயிற்படியில் ஐயனாரப்பன் காவல் இருக்கிறார். ஆமா. இரண்டாவது வாயிற்படியில் ஆஞ்சநேயர். மூன்றாவது வாயிற்படியில் பூதகணங்கள். எப்படியே ஒன்று. இந்த 3 வாயிற்படியும் கடந்து சென்றால்தான் அந்த வன்னிய கரிகாலி மரத்தை எடுக்க முடியும். ஆமா. நீதான் உதவி செய்ய நான் வேண்டும். இருக்கிறேன். புறப்பட வேண்டும். வன்னிய கரிகாலி மரத்தை கொண்டு வர வேண்டும்.